தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பூண்டி அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த அன்னையின் திருத்தலத்தை நாம் நாடி வந்துள்ளோம். திரளாக வந்துள்ள நாம் அனைவரும் பலவிதமான தேவைகளுக்காக அன்னையின் திருத்தை நாடி வந்துள்ளோம். ஆகவே இந்த நாளில், இந்த புதிய ஆண்டில் நாம் எல்லோரையும், நம்ம குடும்பங்களையும் அன்னையின் வழியாக ஆண்டுடைய பாதத்தில் சமர்ப்பித்து இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான அருள் ஆசிற்காகவும் இறைவனுடன் நம்பிக்கையோடு வேண்டுவோம். மேலும் நம்முடைய எல்லா கருத்துக்களையும், மேலும் யாரெல்லாம் இந்த அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறார்களோ எல்லாருடைய குடும்பங்களுடைய கருத்துக்களையும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம் அன்னையின் வழியாக சமர்ப்பிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது நம் அன்னையின் பரிந்துரையினால் நிறைய அருளை ஆசிரியை பெற முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டில் நாம் சிறப்பான முறையில் பங்கு கொள்வோம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவர் இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னிமரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவொரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து எந்நாளும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நாம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்றுத்தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கி நம் அன்னை மரியாளை போல நாமும் நம்மை இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தையே செய்தும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னிமரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதல்
ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னி மரியாவை அமல உற்பவியாக இத்தரணைக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவொரு இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி எண்ணெயை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்களும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனுடனும் ஒருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருள் இருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கு மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடி ஆடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்வுக்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவொரு இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய ஆலயத்தில் நம்பிக்கையோடு பல தேவைகளுக்காக ஜெபிக்க வந்துள்ளோம். அவை நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தூய்மையான உள்ளம் நமக்கு தேவை. மரியாள் எவ்வாறு ஆண்டவருடைய ஆசை பெற்று ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, அதனால்தான் அன்னை மரியாள் வழியாக நிறைய ஆசிரியர் கடவுள் பொழிகிறார். ஆகவே திருவழிபாட்டில் பங்கு கொள்ளும் நாமும் தூய்மையான உள்ளத்தோடு இத்திருவழிபாட்டில் பங்கு கொள்வோம். அதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியவருடைய மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பரிசெலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை மேல் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 95. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள்.
ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுங்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை வாக்கியங்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவனை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும். நீர் நலம் அடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அன்னையின் திருத்தலத்தை நம்பிக்கையோடு பல தேவைகளுக்காக மகிழ்ச்சியோடு வந்துள்ள உங்கள் எல்லோரையும் அன்னையின் பெயரால் வருகவென்று வரவேற்கின்றேன். நம்முடைய தேவைகளெல்லாம் நம்பிக்கையோடு அன்னையின் பாதத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது நமது தேவைகளெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைத்து நமக்காக பரிந்து பேசி என்றும் நமக்கு அருள் ஆசிரியை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் நம் அன்னை தாய் பூண்டி மாதா. அவை இந்த வருடம் முழுவதும் நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு நம் அன்னையின் திருத்தலம் வந்துள்ளோம். இதே போலத்தான் என் நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவை தேடி செல்லுகிறார். ஆகவே இயேசுவால் தன்னை குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவிடம் வருவதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இயேசுவின் காலத்திலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, தொழுநோய் என்பது ஒரு கொடுமையான ஒரு நோயாக கருதப்பட்டது. லேவியராகமம் 13-14 அதிகாரங்களில் இந்த தொழுநோயை பற்றி மோசேயின் சட்டம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. முதலாவது, இந்த தொழுநோய் பிடித்தவர்கள் கிழிந்த உடையை அணிய வேண்டும், தலையை வாராமல் இருக்க வேண்டும், மேல் உதட்டை மறைத்து கொண்டிருக்க வேண்டும், தீட்டு தீட்டு என்று குரல் எழுப்ப வேண்டும், நோயுற்ற நாளெல்லாம் அவர் தீட்டு உள்ளவராக கருதப்பட வேண்டும்,
ஊரை விட்டு வெளியே தனிமையாக தங்கியிருக்க வேண்டும். எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு நிறைய சட்டத்திட்டங்களெல்லாம் கொடுத்து ஊரை விட்டு அவர்கள் தனியாக ஒதுக்கி வைப்பார்கள். ஏனென்றால் அத்தகைய கொடுமையான நோய் தொழுநோய் என்பது. இந்த நிலையில்தான் இன்றைய நச்சில் கேட்ட அந்த தொழுநோயாலும் தன்னை எப்படியாவது நான் வாழ்வு பெற வேண்டும் என்று இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவிடம் வந்து முழந்தால் படியிட்டு, நீர் விரும்பினால் என்னை குணமாக்குமால் முடியும் என்று சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்கிறார். இயேசு என்னை குணப்படுத்துகிறார். இதை பற்றிய ஒரு நிகழ்வு. பென்ஹர் என்பது ஒரு பெரிய நாவல் புத்தகம். அந்த புத்தகத்தை திரைப்படமாக கூட, அந்த நாவல் திரைப்படமாக கூட எடுக்கப்பட்டது. ஆங்கிலத்திலும் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு சிறு நிகழ்வு, அந்த பென்ஹர் என்பவர் அந்த நாட்டினுடைய முக்கிய பதவிகளில் இருக்கிறார். ஆனால் பொறாமையினால் ஒரு சிலர் அரசரிடம் சென்று தேச துரோக குற்றம் புரிந்தவன் என்று குற்றம் சுமத்தி அவனை நாடு கடத்தும்படியாக செய்கிறார்கள். அவ்வாறு அவர் நாடு கடத்தப்படும் பொழுது தன்னுடைய தாயையும் தங்கையையும் தனக்கு வேண்டிய ஒரு பெண்மணியிடம் பாதுகாப்பில் ஒப்படைத்துவிட்டு அவர் வேற்று நாட்டுக்கு செல்லுகிறார் கைதியாக. பல ஆண்டுகள் கழித்து அவர் விடுதலை பெற்று தன்னுடைய நாட்டுக்கு வருகிறார். தன்னுடைய தாயும் தங்கையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி தான் ஒப்படைத்த அந்த பெண்மணியிடம் சென்று கேட்கிறார். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாயும் தங்கையும் தொழுநோய் பிடித்து ஊருக்கு வெளியே ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குகையில் தொழுநோயாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். உடனே இந்த பென்ஹர் என்பவர் தன்னுடைய தாயும் தங்கையும் தேடிக்கொண்டு அந்த மலை அடிவாரத்தில் ஒரு குகைக்கு செல்லுகிறார். அங்கே பல தொழுநோயாளர்கள் எல்லாம் படுத்து கிடக்கிறார்கள். ஒவ்வொரு முகமும் பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கிறது. அந்த தொழுநோயின் தாக்கம் அது. அவர்கள் மத்தியில் இந்த பென்ஹர் என்பவர் தன் தாயும் தங்கையும் தேடி செல்லுகிறார். இறுதியாக அவள் படுத்திருந்த நிலையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது தன் தாயை தோள் மேல் தூக்கி கொண்டு தன்னுடைய தங்கையை அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்தவுடன் என்ன செய்தவருக்கு புரியவில்லை. எப்படியாவது தன் தாயையும் தங்கையும் குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போதுதான் அவள் கேள்விப்படுகிறார், யூதேயா நாட்டில் இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த தொழுநோயை குணமாக்க முடியும் என்று கேள்விப்படுகிறார். உடனே தன் தாயையும் தங்கையும் அழைத்து கொண்டு யூதேயா நாட்டுக்கு செல்லுகிறார். அங்கே சென்று விசாரிக்கும் பொழுது அந்த இயேசு ஜெருசலேமில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஜெருசலேம் நகரம் நோக்கி செல்லுகிறார். அங்கே ஜெருசலேம் நகருக்கு செல்லும் பொழுது அவர் அதிர்ச்சி அடைகிறார். அங்கே அவர் பார்த்த காட்சி, எந்த இயேசுவை தேடி வருகிறாரோ அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தவராக தெரு வீதியிலே இழுத்து செல்லப்படுகிறார். அங்கே நகரில் பெரும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இவருக்கு என்ன செய்தென்று புரியவில்லை. செய்வதறியாமல் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக இவரும் தன் தாயையும் தங்கையும் அழைத்து கொண்டு செல்லுகிறார். அவ்வாறு போகும் பொழுது இயேசுவின் பார்வை எப்படியாவது தன் மீது விழாதா என்று ஏங்கிக் கொண்டு இயேசுவின் முகத்தையே பார்த்து கொண்டே செல்லுகிறார். ஆனாலும் இயேசுவின் பார்வை இவர்கள் மேல் படவே இல்லை. இறுதியாக கல்வாரி மலைக்கு செல்லுகிறார்கள். கூட்டமும் அங்கே பின்தொடர்கிறது. கல்வாரி மலையில் இயேசுவை சிலுவையில் அறைந்து அங்கே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா சடங்கு முடிந்த விட்பார் அந்த கூட்டம் எல்லாம் கலைந்து போய்விடுகிறது. அந்த கல்வாரி மலை தனிமையாக இருக்கிறது. இயேசு மட்டும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பென்ஹரும் அவருடைய தாய் சகோதரியும் இவர்கள் மட்டும்தான் இந்த கல்வாரி மலை குன்றிலே அமர்ந்திருக்கிறார்கள். மற்ற எல்லாரும் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். ஆகவே இயேசுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது எனக்கு குணம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னவென்றால், ஒரு மலை தூறல் வருகிறது. மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அவ்வாறு மழை பெய்யும் பொழுது அந்த மழை துளிகளானது இயேசுவின் முகத்திலும் அவருடைய ஆணியால் அறையப்பட்ட கைகளில் உள்ள இரத்தம், கால்களில் இருந்த இரத்தம், அந்த மழை துளிகள் பட்டு இந்த தண்ணீரும் இரத்தமும் கலந்து அந்த குன்றிலே வழிந்து ஓடிக்கொண்டு வருகிறது.
ஆகவே இந்த பெண்கரும் தாயும் தந்தையும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இயேசுவினுடைய அந்த இரத்தமானது தண்ணீரோடு கலந்து இவர்களை தொடுகிறது. இவர்களை தொட்ட உடனே இவர்கள் குணம் பெற்று விடுகிறார்கள். இவரால் நம்ப முடியவில்லை. எந்த இயேசுவை தேடி வருகிறாரோ, எந்த இயேசு தன்னுடைய தாயும் தங்கை குணப்படுத்த முடியும் என்று நம்பினாரோ, இறந்த பிறகும் கூட அந்த இயேசுடைய நம்பிக்கையை நிறைவு செய்கிறார். ஆகவே அந்த மழை துளியோடு சேர்ந்த இரத்தமானது இவருடைய தாயின் தங்கையினுடைய தொழுநோயை குணமாக்குகிறது. இதை அறிந்தவுடன் மூவரும் ஓடி சென்று அந்த சிலுவையில் தொங்கி இயேசுவின் கால்களை பற்றி கொண்டு மகிழ்ச்சியோடு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இதுதான் அந்த காட்சி. அந்த திரைப்படத்தில் இப்படி அருமையான காட்சி வருகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த தொழுநோய் எப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். இதில் நான் பார்க்கிறோம் இந்த கதையில் அந்த பெண்கர் என்பவருடைய நம்பிக்கை, எந்த சூழ்நிலையில் நம்பிக்கை தளர விடாமல் அந்த இயேசுவை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், அவருடைய பார்வை என் மீது பட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து சென்றவருக்கு இறுதியாக அவர் இறந்த பிறகும் அவருடைய இரத்தமானது இவருடைய தொழுநோயை குணமாக்கி விடுகிறது. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிலையில் தான் நாம் என்னை நச்சதிலே பார்க்கிறோம். தொழுநோய் பிடித்த ஒருவன் இயேசுவிடம் தொழுநோயினுடைய தாக்கம் என்னவென்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த தொழுநோயுற்றவன் வாழ்வு இழந்தவனாக, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாக, இறுதியாக இயேசு பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவர் இயேசுவை நினைத்தால் என்னை குணமாக்க முடியும், அந்த ஆழமான நம்பிக்கையோடு அவன் இயேசுவின் அருகில் வருகிறான். மனிதர்கள் மத்தியில் யாரும் வரக்கூடாது என்பது, தொழுநோயாளர்கள் எல்லாம் மனிதர்களை கண்டால் விலகி போக என்பது யூத சட்டம். ஆனால் இவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. தனக்கு எப்படியாவது நோய் குணமாக்க வேண்டும் என்று இயேசுவிடம் அருகி வருகிறான். இவனுடைய நிலைமை பார்த்து இயேசு கிறிஸ்துவும் அவன் அருகில் செல்லுகிறார். சென்றவுடன் அவன் என்ன செய்கிறான்? இயேசுவின் காலில் விழுந்து முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்குமால் கூடும் என்று மிகவும் ஏக்கத்தோடு கேட்கிறான். பாருங்கள், அவனுடைய நம்பிக்கை. இயேசுவால் மட்டும்தான் என்னை குணமாக்க முடியும் என்ற அவருடைய ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இயேசு பார்க்கிறார். அவனுடைய நிலைமையை பார்க்கிறார். அவனை தொடக்கூடாது, அருகில் கூட செல்லக்கூடாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத சட்டத்தை எல்லாம் மீறி அவன் அருகில் செல்லுகிறார், கையை நீட்டுகிறார், அவனை தொடுகிறார். நான் விரும்புகிறேன், நீ குணமாக என்று சொல்லி அவருடைய நோயை குணமாக்குகிறார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவால் எல்லாம் முடியும். இயேசுவால் முடியாது எதுவுமே கிடையாது. மரியாளுக்கு வானதூதர் சொன்னது அதுதான். இறைவனால் எல்லாம் முடியும், அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகை விட்டு செல்லும் முன்பாக, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலெல்லாம் யாரெல்லாம் சந்தித்தாரோ, யாரெல்லாம் இயேசுவை அணுகி சென்று நம்பிக்கையோடு கேட்டார்களோ, அவருடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தார். நோய்களெல்லாம் குணப்படுத்தினார், தொழுநோய்களை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார். இறுதியாக தான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன்பாக இந்த வல்லமையெல்லாம் தன் தாயிடம் ஒப்படைத்தார். அதனால்தான் இதோ என் தாய் என்று சொல்லி நம் அனைவருக்கும் நம் அன்னையை நம் அன்னையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துள்ளார். ஆகவே இந்த அன்னையிடம் நம்பிக்கையோடு செல்கின்றவர்களெல்லாம் யாருமே ஏமாற்றப்படுவதில்லை, நம்பிக்கை இழப்பதில்லை. எந்த நோக்கத்திற்காக அன்னையை நாடி வந்தாலும் அதை நம் அன்னை பரிந்து பேசுதலால் நிறைவு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அவை அன்னையிடம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அன்னை எல்லாவற்றையும் நிறைவு செய்வார். மேலும் நாம் இறுதியாக சிந்திக்க வேண்டியது, உடல் அளவில் நமக்கு தொழுநோய் இல்லாமல் இருக்கலாம், உடல் அளவில் நாம் எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனால் மனத்தளவிலே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தான் என்ற அகந்தை, தற்பெருமை, ஆணவம், அதிகாரம், பகை, வெறுப்பு போன்ற இந்த உணர்வுகளுக்கெல்லாம் நாம் உள்ளாகி இருக்கும் பொழுது, அதுகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கும் பொழுது நாம் நம்மையே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மற்றவிடமிருந்து, இயேசுவிடமிருந்து நாம் விலகி போய் கொண்டு இருக்கிறோம். இந்த மனநிலையில் நாம் இயேசுவை அணுகி சென்று ஜெபிக்க முடியாது, இயேசுவின் ஆசிரியை பெற முடியாது. இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த பகை, வெறுப்பு, ஆணவம், அகங்காரம், தற்பெருமை போன்ற
இந்த உணர்வுகளெல்லாம் அதிகமாக அவர்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு தொழுநோய். நம்மை பொறுத்தவரையில் இது மன்னிக்க முடியாத ஒரு தொழுநோய். ஒருவேளை உடல் அளவில் நமக்கு தொழுநோய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனத்தளவில் நாம் எல்லோரும் தொழுநோயிட்டவர்கள் தான். ஆகவே ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து இருக்கோம்னா அந்த தொழுநோயுற்ற மனிதன் எவ்வாறு இயேசுவை அணுகிச் சென்று, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்குமால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு முழந்தால் படிக்கிட்டு ஜெபித்தானோ, அதே போல் நாமும் நம்பிக்கையோடு இந்த அன்னையின் திருத்தலத்தில் அன்னையினுடைய பரிந்துரையினால் நாம் நிறைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் குணப்படுத்த முடியும். ஆகவே நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் அன்னையின் வழியாக சமர்ப்பிப்போம். அன்னையினுடைய பரிந்துரையினால் நிறைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். நமது வாழ்வு மனம் நிறைந்த ஒரு சிறந்த வாழ்வாக, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வாக, உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய, நம்ம குடும்பத்திற்கும் நிறைய ஆசிரியை பொழிய நாம் புண்ணித்தாயின் வழியாக இறைவனுடைய நம்பிக்கையோடு வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, பலவித இயக்கங்களோடும் தேவைகளோடும் அன்னையின் பாதம் வந்துள்ள நாம் நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும் நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்து பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் காத்து வழிநடத்த வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் ஒளியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்தருள வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு அன்னையின் வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். எல்லாம் அல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திருளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்ப அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் மறைந்திட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்க எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
சகோதரரே சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலை எல்லாம் அல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றிய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். ஓம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலி நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையை உமர்ந்தார்ந்தவன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருத்தல பேராலயத்திற்கு பேரன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிற உங்கள் அனைவரையும் நம்ம அன்னையாம் கன்னிமரியாள் தொடர்ந்து வழிநடத்தவும் உங்களுக்காக பரிந்து பேசவும் இவ்வேளையில் வேண்டுகிறோம். இந்த திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மரித்து இந்த திருத்தல பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இறையடியார் VS லூர்து சேவியர் அடிகளார் புனிதர் பட்டம் பெற்றிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தந்தை அவர்கள் புனிதர் பட்டம் பெறுவதற்கான இரண்டாம் கட்ட நிலையான வணக்கத்திற்குரிய நிலை ஸ்டேட் ஆஃப் வெனரபிள் பெறுவதற்கு ரோமை நகரில் பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தந்தை அவர்கள் விரைவில் புனிதராக உயர்த்தப்பட நாம் அனைவரும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அவரது பரிந்துரையால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, சனிக்கிழமைகளில் காலை 6 மணிக்கு நிகழும் திருப்பலியும் 9:30 மணிக்கு நிகழும் குணமளிக்கும் திருப்பலியும் பாண்டிச்சேரி லூர்து டிவியிலும் பூண்டி மாதா பேராலய யூடியூப் சேனலிலும் நேரலை செய்யப்படுகிறது. நமது பேராலயத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலானது பூண்டி மாதா பசிலிக்கா என்ற பெயரில் இயங்கி வருகிறது. இது பலருக்கு தெரிந்த ஒரு விடயம்தான். இதுவரை பார்க்காதவர்கள் பூண்டி மாதா பசிலிக்கா என்ற யூடியூப் சேனலை திருப்பலிக்கு பிறகு ஆலயத்துக்கு வெளில போகும்போது அதை சப்ஸ்கிரைப் சந்தாதாரர்களாக இணையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு நிகழும் திருப்பலிகள், ஆன்மீக காரியங்கள், உரையாடல்கள் மற்றும் உரைகள் அனைத்தும் அதில் இடம்பெறுகின்றன. ஆகவே இதில் நீங்கள் இணைந்து திருத்தல பேராலயத்தின் நடக்கிற நிகழ்வுகளில் பங்கேற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பேராலயத்தில் நற்கருணை ஆராதனை ஆலயம் மாலை 7 மணி வரை திறந்திருக்கும். இறைவனோடு தனிமையில் உறவாட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகிறோம். மாதாவிடத்தில் அமைதியாக ஜெபிக்கும்படியாகவும் குடும்பமாக அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க விரும்புகிறவர்கள் பேராலயத்தின் உட்புறத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜெப வழிபாடானது சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் அநேகர் பங்கு பெற்று அன்னையின் ஆசிரை நிரம்ப பெற்று செல்கிறார்கள். சரியாக மாலை 5:30 மணி அளவில் சிறப்பு அருள் பொழிவு திருப்பலியும் திருப்பலியை தொடர்ந்து எரியும் மெழுகுதிரியுடன் ஜெபமாலையும் சிறு தேர்வவனியும் நடைபெறும். இரவு உணவு வழங்கப்படும். இரவு உணவிற்கு பிறகு 9 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் இதில் பங்கு பெற்று இறை அனுபவம் பெற அன்னையின் ஆசிரை பரிந்துரையை நிறைவாக உங்களது குடும்பங்களுக்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பூண்டி மாதா பேராலயத்தின் உறுப்பினர்களாக சேர்ந்து திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சியில் பங்காற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புதிய உறுப்பினர்களாக சேர விருப்பமுள்ளவர்கள் பேராலய அலுவலகத்தை அணுகவும். இந்த திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா தொலைக்காட்சியில் பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக
ஒளிபரப்பப்படுகிறது. இதை பார்த்து பயனடைய வேண்டுகிறோம். இந்த ஒளிபரப்பிற்கு உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் பேராலய அருள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளவும். பேராலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து தரும் வகையில் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நடக்க முடியாதவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி கீழ்த்தளத்தில் ஆராதனை ஆலயம் மற்றும் திருப்பலி பொருள்களுக்கான அறை சாக்ரிஸ்டி இவை கட்டுமான பணிகள் பொங்கலுக்கு பிறகு துவங்கப்பட இருக்கிறது. இதற்காக தங்களது மேலான ஜெப உதவிகளையும் தாராள நன்கொடைகளையும் வரவேற்கிறோம். ரூபாய் 50,000 அல்லது அதற்கு மேல் நன்கொடையாக கொடுப்பவர்களுடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும். நன்கொடைகள் செலுத்த பேராலயத்தால் கூகுள் பே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்குரிய எண்ணை நீங்கள் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். உங்களது எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதா வழியாக நிறைவேறவும் நீங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பாலகனேசு உங்களுக்கு நிறைவாக தந்திடவும் உங்கள் பயணங்கள் அனைத்தும் பாதுகாப்பாய் அமைந்திடவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த திரு அவையை வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்தவும் அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் நம் அன்னையின் துணையோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. பூண்டி புதுமை மாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. பூண்டி புதுமை மாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமாய், கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். பூண்டி புதுமை மாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.